உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுனா இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு 8ஆம் வீட்டிலே யார் இருக்கிறார் என்று பார்த்தால், 8ஆம் வீட்டில் யாரும் கிடையாது. 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் குரு பகவான் வரப்போகிறார். 2 5 கூடியவர் 8இல் மறைகிறார். 8இல் மறைவது உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் என்றால் அஷ்டம குரு என்று பெயர். இந்த அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். அதே மாதிரி உங்களுக்கு சனி 5ஆம் வீட்டிலே அமர்ந்து சொத்துக்களை அள்ளித்தரப்போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, 42 வயசாச்சு, 43 வயசாச்சு, தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் 4 குழந்தைகளை கொடுத்துட்டு போவார். ஏன்னா சனி 5இல் அமர்ந்து, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பொற்காலம், பொற்காலம். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கும் அதே தான். 11ஆம் வீட்டிலே சுக்கிரன் உயிரணு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணிடுவார். இவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்க போகிற ஆட்கள், குழந்தை பெற்றுக்கிற கியூ, ஒவ்வொரு கியூ வச்சுருக்காங்க நவகிரகங்கள். இவன்லாம் அறிவு வர கியூ, இவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிற கியூ, இது வேலை வாங்குறவன் கியூ, இவெல்லாம் இந்த வருஷம் பிச்சை எடுக்க போகிற கியூ, இந்த மாதிரிலாம் வரிசையாக வச்சுருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணு. நான் திருப்பதியில் பெரிய ஆள், நான் திருவரங்கத்தில் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் இவ்வளோ பெரிய சன்னிதானத்தில் பழனிமலையில் பெரிய ஆள், பெரிய தீட்சிதர். நான் என்னை விட தீட்சிதர் யாருமே கிடையாது. என்னை போய் நீங்கள் சுவாமி கஷ்டப்படுவார்னு சொல்கிறேல, ஒரு நாள் தட்டு காசு மட்டுமே எனக்கு 10,000 விழுது. நல்லா என்ன ராஜா, என்ன ராஜா, என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு தட்டு காசு மட்டுமே 1000 ரூபா வருது. என்ன ராஜா, இன்னொரு தடவை சொல்லு. தட்டு காசு மட்டுமே 1000 ரூபா விழுகுது. இப்படி தட்டை எடுத்துகிட்டு போய் இப்படி நிற்க வச்சார்.
இந்த தட்டில் எல்லாரையும் போட வச்சார். இது இன்னொன்று மாதிரியே இல்லை, எல்லாம் ஒன்று தான். கிரகங்கள் சில பேருக்கு பாலிசிடாக செய்யுது, சில பேருக்கு பப்பரப்பன்னு செய்யுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மேட்ரு என்னமோ ஒன்று தான். ராம்ஜி பெரிய ஜோஷியர், பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் என்ன பண்ணுறார், கடைசியாக போய் மணி அடிக்க வச்சார். கடைசியாக மணி தானே அடிக்க வச்சார், மணி அடிக்கிற அப்படி தானே, ஆமாம் மணி அடிக்கிற, ரைட், ஓகே, இதுதான் விதி, ரைட். கிரகங்களோட பாஷையில் நம்மளை பற்றி அவங்களோட மதிப்பீடு எல்லாமே ரொம்ப கம்மி. நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு பயங்கரமான மதிப்பீடெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மதிப்பீடு கிடையாது. இந்த க்யூலாம் மணி அடிக்கிற க்யூ, இந்த க்யூலாம் இருக்காம, இந்த மாதிரி க்யூவாக கட்டி வச்சு ப்ளஸ் பண்ணி விடுவாங்க இவங்க வேலையை தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த வகையில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பத்துக்கிற க்யூ நீங்கள். ஸோ இந்த 5 கோடி சொத்து பற்றெல்லாம் நிறையா சேரப்போகுது. நிறைய சொத்து சேர்த்த போகிறீங்க. சொத்துனா சொத்து, அப்படி ஒரு சொத்து, சொத்து அவ்வளோ சொத்து வரப்போகுது. அதான் அதே நேரத்தில் 6 7 குரு பகவான் இருக்கிறார். 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். எல்லாருமே இருக்காங்க. நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, அடித்து நவுத்த போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை, நல்லா இருக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆர்த்தரப்பிரணர்னு சொல்லக்கூடிய முதலாளிகளாக போகிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. நான் ஏன் வேலைக்கு போகணும், சொந்தமாக வேலையை உருவாக்குறேன், நானே உருவாக்குறேன். பேக்கரி கடைலாம் நானே உருவாக்குறேன், நான் பேக்கரி கடை நான் உருவாக்குறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு என்று நினைத்து அவர்களே உருவாக்குகிறார்கள். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் வந்து சொந்தமாக வந்து இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ரொம்ப ஈடுபடுவீங்க. நான் 9 கோடிவன் சந்திரனாலே உணவுப் பொருள் தான். நிறைய பேர் வந்து இந்த சாப்பாடு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, நீர் பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதனால் இனிப்பு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணுவீங்க, இந்த நொறுக்கு தீனி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆர்த்தரப்ரனர்ஸ், வருங்கால முதலாளிகள் நீங்கள் தான். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதேமாதிரி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.